நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை அங்கீகரிக்கிற வகையில் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, அது 40% வெற்றியை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய கழகத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கும் அளித்திருந்தார்கள். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்னை மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த டேட்டாவுடைய வெளியான அந்த ஆய்வில் அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. கலைஞர் அவருடைய தலைமையிலான கழக அரசாக இருந்தாகட்டும், நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய, நடுத்தர மக்களுடைய ஏற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தருகின்ற அரசாகவே நம்முடைய கழக அரசு, திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக்கிட்டு வருகிறது. கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்திலிருந்தே உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றப்பட்டு வந்தது. குறிப்பாக வீடு அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு அத்தியாவசியமான தேவை. அது ஒரு சில பேருக்கு அது ஒரு கனவு. அந்த கனவை நிறைவேற்றத்தான் கலைஞர் அவர்கள் 1970களிலே முறையாக அவர் ஆட்சிக்கு வரும்பொழுதே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை கலைஞர் அவர்கள் துவங்கினார்கள். இன்றைக்கு அதனை தமிழ்நாட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அதை மேம்படுத்தியிருக்கிறாங்க. எல்லோருக்கும் வீடு கிடைக்கணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக தொடர்ந்து குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. சென்ற ஜூலை மாதம் கூட 925 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 5600 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கட்டட அனுமதியை பெறுவதற்கு ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்குகின்ற திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. இந்த வடசென்னை பகுதியுடைய நலனை கருத்தில் கொண்டு ரூபாய் 4000 கோடி மதிப்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழும் பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டு மக்களிடம் வழங்கப்பட உள்ளன. இன்னும் சொல்லப்போனால் வடசென்னையினுடைய முகத்தையே இந்த திட்டம் மாற்ற போகுதுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பெருமை. வீடு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு அந்த வீட்டுக்கான பட்டாவும் முக்கியம். அந்த வகையில் பார்த்தா உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான முக்கியமான நாள். ஏன்னா பட்டா வேணும் அப்படிங்கிற உங்களுடைய பல வருஷ கனவு இன்றைக்கு நினைவாக இருக்கு. குறிப்பாக சென்னையில் நானும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தோம். சென்னையில் பட்டா பிரச்சனை பல வருஷமாக இருக்கு. அப்படி பட்டா கிடைக்காம இருக்கவங்களுக்கு நிச்சயம் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அந்த வாக்குறுதியை நான் அளித்திருந்தேன். தேர்தல் முடிவுகள் வந்து 3 மாதம் தான் ஆகியிருக்கு. இந்த 3 மாதத்துக்குள்ளேயே முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை செயல்படுத்தியிருக்கிறார், நிறைவேற்றிருக்கிறார். பல வருஷமா பட்டா இல்லாமல் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பட்டா வழங்கி இருக்கு. இந்த பட்டா பிரச்சனையை உண்மையாகவே கையில் எடுத்தப்போ உண்மையை சொன்னால் இதை எப்படி தீர்க்க போகிறோம் அப்படின்ற பல சந்தேகங்கள் இருந்தது, மலைப்பாய் இருந்தது. இந்த சிக்கல்களை எல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கான பட்டா அப்படிங்கிறது அது உங்கள் ஒவ்வொருத்தருடைய உரிமை. அதனால தான் இந்த சிக்கல்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான பரிந்துரை வழங்குறதுக்கு ஒரு குழுவை நம்முடைய முதலமைச்சர்கள் அமைச்சாங்க. உடனே எந்த பகுதியில் என்ன சிக்கல்கள் இருக்குது, அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்ற பரிந்துரைகளை தயார் பண்ணி சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அவங்க கொடுத்துருந்தோம். இதன் காரணமாக தான் இன்னைக்கு 28,848 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் தயாரான நிலை இருக்குது. திருவொற்றியூர் தொகுதியில் மட்டும் 7000 பட்டாக்கள் தயாராக இருக்குது. அதில் இன்னைக்கு 2000 பட்டாக்களை இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம். சென்னையில் இப்படி தயார் செய்யப்பட்ட பட்டாக்கள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மூலமாக விரைவில் வழங்கப்பட இருக்கின்றது. நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முயற்சியால் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் உங்களுடைய வீட்டு மனை பட்டாக்கள் கொடுக்க இருக்கின்றோம். நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததிக்கும் சேர்த்து சித்திக்குதுன்ற அப்படிங்கிற முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி. இவ்வளவு நாள்
சொந்த வீடாக இருந்தாலும் பட்டா இல்லையேன்ற ஒரு கவலையும் கலக்கமும் உங்களுக்கு இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் மூலம் 520 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் 1000 ரூபாய் இந்த விடியல் பயணம் மூலமாக சேமிக்கின்றாங்க. மகளிரோட சுமையை குறைக்கின்ற வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க. இந்த திட்டத்தை ஊரக பகுதிகளில் இருக்கிற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மூலம் ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் புதுமை பெண் திட்டம் மூலமாக அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்கின்ற 3,25,000 மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம், அந்த மூலம் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெறுகிறாங்க. இது எல்லாற்றை விட மிக முக்கியமான திட்டம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் சென்ற செப்டம்பர் மாதம் தொடங்கி இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் மூலம் 12 மாதங்களாக மாதம் 1000 ரூபான்னு இது வரைக்கும் ஒவ்வொரு மகளிரும் 12,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகின்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. இந்த திட்டங்களுடைய காரணத்தால் தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு, மகளிர் முன்னேற்றம், தரமான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட 13 துறைகளில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடிச்சிருக்கு நம்முடைய தமிழ்நாடு. நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகள் ஒன்றாதான் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாம் கழக அரசினுடைய திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டுமல்ல, நீங்கள் அத்தனை பேரும் இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள். திராவிட மாடல் அரசுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு, உங்களுடைய உற்றார் உறவினருக்கு, நண்பருக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸாக மக்களாடிய நீங்கள் தான் இருக்க வேண்டும். இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உங்களுக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கும் உழைக்க தயாராக உள்ளது. எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த அரசை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் திரு டேரஸ் அகமது IAS அவர்கள், பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அந்த குழுவினுடைய சிறப்பு அதிகாரியான திரு மதுசூதன் ரெட்டி IAS அவர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வீட்டுமனை பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து இன்றைக்கு ஏறத்தாழ 2100 பேருக்கு இங்கே பட்டா வழங்குவதற்காக நம்முடைய தம்பி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பட்டா வழங்குகிற இந்த நிகழ்ச்சியெல்லாம் தலைவர் கலைஞர் காலத்திலே ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் தான் கிராமத்திற்கு 3 சென்ட் என்று சொல்லியும் நகரத்திலே வாழ்வோருக்கு 1.5 சென்ட் என்று சொல்லியும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த பணியை அவருடைய மகன் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தந்தையினுடைய வழிகாட்டுதல்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே இன்றைக்கு தந்தை சொல்லை நிறைவேற்றுவதற்காக தமையன் தம்பி உதயநிதி அவர்கள் இங்கே வந்து பட்டாக்களை வழங்க வந்திருக்கிறார்கள். பொதுவாக பட்டா இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். சென்னையிலே பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய வீடுகள் நாம் கட்டியிருப்போம், நமக்கு பட்டா இல்லாமல் இருக்கும். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சென்னையில் இருக்க அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய முதலமைச்சர் மத்தியிலே சொன்னதன் விளைவாக முதலமைச்சர் அவர்கள் தம்பி உதய அழைத்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னதன் விளைவாகத்தான் இன்றைக்கு சென்னையிலே ஏறத்தாழ 30,000க்கு மேலாக பட்டா வழங்கி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி
ஒரு குறியீடை வைத்து அந்த பணியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த துறையில் இருந்து உங்களுக்கு என்ன சலுகைகள் வேண்டுமோ, பட்டாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய சான்றிதழாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, விரைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு வேண்டிய பணிகள் எல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பட்டா வழங்குவது மிக முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பட்டா இருந்தால்தான் அவனுக்கு சொந்த வீடு கட்ட முடியும், கட்டிய வீடுக்கும் பட்டா கொடுக்க முடியும் என்ற அந்த உணர்வோடு நம் மீது பாசத்தோடு வந்திருக்கிற தம்பி உதய அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.